ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை கடைசி வாய்ப்பாக எண்ணி போராடு. ஒரு சிறுவன் தன்னோட வீட்டில் அமர்ந்து பள்ளி பாடங்களை படித்து கொண்டிருந்தான். அடுத்த நாள் அவனுக்கு தேர்வுகள் இருந்தது. அப்படின்றதுனால அவன் ரொம்பவும் ஆர்வமாக பாடங்களை படித்து கொண்டிருந்தான். அப்பொழுது வெளியில காலமாற்றங்கள் சிகிதமாக மழை பெய்ய தொடங்கியது. மழை பெய்ததும் இவன் வீட்டில் இருந்த கரண்ட்டுகள் கட்டானது. அவன் தன்னுடைய அம்மா கிட்ட போய், அம்மா எனக்கு பரீட்சை இருக்கு, நாளைக்கு நான் படிக்க வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அந்த அம்மா பையனை அழைத்து மெழுகுவத்தியை ஏற்ற சொன்னாங்க. அந்த பையனும் தீக்குச்சியை பற்ற வைத்தான். அது காற்றில் அணைந்து போனது. மறுபடியும் தீக்குச்சியை எடுத்து பற்ற வைத்தான். மறுபடியும் அது காற்றில் அணைந்து போனது. அம்மா அவன் செய்வதையே அமைதியாக பார்த்து கொண்டே இருந்தாங்க. அவன் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு ஆர்வமாகவும் கவனித்து கொண்டிருந்தாங்க. இப்படி அவன் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க கடைசியாக தீப்பெட்டியில ஒரே ஒரு தீக்குச்சி மட்டும்தான் இருந்தது. இதை பார்த்து அவனோட அம்மா, இந்த தீக்குச்சியிலையாவது மெழுகுவத்தியை ஏற்றி விடுவியா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. உடனே அந்த பையன் ஜன்னல் எல்லாத்தையுமே சாத்தி விட்டு இப்போது தீக்குச்சியை பற்ற வைத்து அந்த மெழுகுவத்தியையும் ஏற்றி விட்டான். அவனுக்கு பயங்கர சந்தோஷம். இதை பார்த்து விட்டு அந்த பையன், அம்மா நான் மெழுகுவத்தியை ஏத்திட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வந்து அம்மா கிட்ட சொன்னான். இப்போது திடீரென்று அந்த மெழுகுவத்தி அணைந்தும் போனது. இதை பார்த்து விட்டு அம்மா சொன்னாங்க, நம்மள பலருக்கும் கடைசி தீக்குச்சியை பயன்படுத்தும் போது இருக்கும் கவனம் முதல் தீக்குச்சியை பயன்படுத்தும் போது இருக்கிறது இல்ல. இந்த கவனம் உனக்கு முன்பே இருந்திருந்தா இத்தனை தீக்குச்சிகளும் வீணாகியும் இருக்காது, நாமும் இருட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் நிலையும் வந்திருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இதன் மூலமாக நீ ஒரு மிகப்பெரிய பாடத்தையும் கற்றுக்கொண்ட அப்படிங்கிறதான் அந்த அம்மா அவனுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த கதையில சொன்னது போலத்தான் வாழ்க்கையில எந்த விஷயமாக இருந்தாலும் முதல் வாய்ப்பை கடைசி வாய்ப்பாக எண்ணி போராட வேண்டும். அப்படி செய்தா கண்டிப்பாக முதல் வாய்ப்பிலேயே நாம ஜெயித்து விடலாம். ஆனா அதுவே அந்த வாய்ப்பு போனா என்ன, நம்ம கிட்டதான் நிறைய வாய்ப்புகள் இருக்கே என்று எண்ணினா கடைசியில இந்த அணைந்த மெழுகுவத்தி போலத்தான் நம்ம வாழ்க்கையும் மாறிவிடும் அப்படிங்கிறத நாம நினைவில் கொள்ள வேண்டும். வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய கதவுகள் உள்ள அறை போல. அந்த அறையில் இருக்கிற ஒவ்வொரு கதவுகளையும் நாம தட்டி கொண்டே தான் இருக்கும். எப்பயாவது ஒரு முறை தான் கதவு திறக்கும். அந்த கதவு திறக்கும் போது அதை நாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நம்ம பயன்படுத்தி வெளியே போகாவிட்டா நாம அடுத்த கட்டத்திற்கு போக முடியாது அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். வாய்ப்பை தவற விட்டதுக்கு அப்புறம் அதன் பழியை யார் மேலேயாவது போட்டு நாம தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத நாம உள்ளூர உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாய்ப்புமே நமக்கான வாழ்க்கை பாதை அப்படிங்கிறத நாம மறந்துடாம பயணம் செய்தா அதுல வெற்றி நிச்சயம். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.